வெல்கம் டு ஹர்ஷாஸ் லேர்னிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் பாடறிந்து ஒழுகுதல் அந்த கவிதையோட புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொஷின் நம்பர் 1, பசியால் வாடும் அலர்ந்தவர்க்கு உணவளித்தல் நமது கடமை. ஸோ இதனோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, அலர்ந்தவர்க்கு. அடுத்ததாக கொஷின் நம்பர் 2, நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஆ, இகழ்வாரை. அடுத்ததாக தேர்ட் கொஷின், மறைபொருளை காத்தல் நிறை எனப்படும். ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் இ, நிறை. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4, பாடறிந்து எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் இ, பாடு கூட்டல் அறிந்து. அடுத்ததாக கொஷின் நம்பர் 5, முறை கூட்டல் எனப்படுவது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் ஆ, முறை எனப்படுவது. அடுத்ததாக குருவினா கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 1, பண்பு மற்றும் அன்பு ஆகியவை பற்றி கலித்தொகை கூறுவன யாவை. ஸோ இதை வந்து நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் ஃபுல்லாகவே லைன் பை லைன் டீட்டெயிலாக பண்ணியிருக்கோம். அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்தாவே இது ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் வந்து அழகாக ஈஸியாக இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துடலாம். பார்க்காதவங்க அதை வந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ இதோட ஆன்சராக இங்கே கொடுத்துருக்கிறது, பண்பு என்பது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். அன்பு என்பது உறவினரோடு வெறுப்பின்றி வாழ்தல். ஸோ பண்பு அப்படின்னா சான்றோர், நம்மளோட முன்னாடி இருப்பாங்க இல்லையா முன்னோர்கள், அவங்க அப்புறம் நல்லது தெரிஞ்சவங்க, அவங்களெல்லாம் நம்ம சான்றோர்னு சொல்லுவோம். ஸோ அவங்க என்ன வழி காட்டியிருக்காங்களோ, அவங்க வந்து என்ன முறையில் ஃபாலோ பண்ணி நடக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து நடக்கிறது தான் பண்பு அப்படின்னு அர்த்தம். அன்பு அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கவங்கள, நம்மளை சார்ந்து இருக்கிறவங்கள வெறுக்காமல் அன்பு காட்டி பாசமாக இருக்கிறது தான் அன்பு. அடுத்ததாக செகண்ட் கொஷின், முறை மற்றும் பொறை என்பவற்றுக்கு கலித்தொகை கூறும் விளக்கம் யாது. ஸோ இதோட ஆன்சர், முறை என்பது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல். அதாவது குற்றம் யாராவது ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபேவரிசம் பார்க்காம, அதாவது நமக்கு வேண்டியவங்க அப்படின்னு பார்க்காம, அவங்க தப்பு பண்ணியிருக்காங்களோ அப்போ அதுக்கான தண்டனையை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ஷியாலிட்டி இல்லாமல் நடந்துக்கிறது தான் முறை அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பொறை என்பது தம்மை இகழ்பவரையும் பொறுத்தல். ஸோ நம்மளை யாராக்காவது பிடிக்காமல் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்கள கூட நம்ம வந்து கடுமையாக அவங்கக்கிட்ட நடந்துக்காம நம்ம வந்து பண்பாக நடந்துக்கணும், அதுதான் பொறை அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சிறுவினா, நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நல்லந்துவனார் கூறும் விளக்கங்களை தொகுத்து எழுதுக. ஸோ நமக்கு என்னென்ன குட் குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லந்துவனார் நினைக்கிறாரு, எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விரிவாக எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர், இல்வாழ்வு என்பது ஏழைகளுக்கு உதவி செய்தல். ஸோ இல்வாழ்வு அப்படின்னா நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்றது, ஒரு மனுஷன் வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்றது ஏழைகளுக்கும் இல்லாதவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் நாம் வந்து முடிஞ்ச உதவி செய்கிறது தான் இல்வாழ்வு. செகண்ட் பாயிண்ட், பாதுகாத்தல் என்பது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். ஸோ நம்மளோட முன்னோர்கள் என்ன வழியில் நல்வழியில் நடக்கணும்னு சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி நல்ல வாழ்க்கை வாழறது தான் பாதுகாத்தல். அடுத்ததாக அன்பு என்பது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல். ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து வெறுப்பு இல்லாமல் வாழ்கிறது தான் அன்பு. அறிவு என்பது அறிவற்றவர்கள் கூறும் சொற்களை பொறுத்தல். ஸோ அறிவு அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து புத்திசாலியாக இருக்கணும், அது மட்டும் அறிவு கிடையாது. சிலர் வந்து விஷயம் தெரியாமல் பேசுவாங்கல்ல, அறிவு இல்லாமல் பேசுவாங்க இல்லையா, ஸோ அவங்க பேசுகிறதையும் வந்து நம்ம வந்து பொறுத்துக்கிறதும் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செறிவு என்பது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல். ஸோ செறிவு அப்படின்னா நம்ம வந்து யாருக்காவது ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து கண்டிப்பாக வந்து கடைப்பிடிச்சே ஆகணுமா, அதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்றது சொல்கிறது தான் செறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறை என்பது மறைபொருளை அழியாமல் காத்தல். ஸோ நம்மக்கிட்டே யாராவது ஒரு சீக்ரெட்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க, ஒரு பர்சனல் திங்கை ஷேர் பண்ணுறாங்கன்னா அதை நமக்குள்ளேயே வச்சுக்கணும், அதுதான் நிறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக முறை என்பது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல். பொறை என்பது தம்மை இகழ்பவரையும் பொறுத்தல். முறை அப்படின்னா குற்றம் செய்தவங்களுக்கு நம்மளுக்கு வேண்டியவங்க அப்படின்னு கூட பார்க்காம, தப்பு பண்ணியிருக்காங்களன்னா அவங்களுக்கு பார்ஷியாலிட்டி பார்க்காம தண்டனை வாங்கி தரது. பொறை அப்படின்னா நம்மளை பிடிக்காம சிலர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து நம்ம வந்து கடுமையான சொற்களால் பேசாமல் அது அவங்களையும் பொறுத்து பண்பாக நடந்துக்கிறது தான் பொறை அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தகைய பண்புகளை பின்பற்றி வாழ வேண்டும் என்று கலித்தொகை குறிப்பிடுகிறது.
அடுத்ததா சிந்தனை வினா கொஸ்டின் நம்பர் 1. வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பண்பு நலன்களாக நீங்கள் கருதுபவை யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு குட் குவாலிட்டிஸ் என்னெல்லாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர் கொடுத்துருக்காங்க. உண்மை, உழைப்பு, நேர்மை, அன்பு, அறம், சினம் கொள்ளாமை, புறம் கூறாமை, தன்னம்பிக்கை, ஊக்கப்படுத்துதல், பொறாமை கொள்ளாமை, ஏழைகளுக்கு உதவுதல், பெரியோரை மதித்தல், மனித நேயத்துடன் இருத்தல், பிறர் செய்யும் பிழையை பொறுத்து கொள்ளுதல் ஆகியன வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பண்பு நலன்களாக நாங்கள் கருதுகிறோம். ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு சில குட் குவாலிட்டிஸ் தெரிஞ்சதுன்னா அதையும் நீங்கள் எழுதலாம். இங்கே சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா கற்றபின் அன்பு, வாய்மை, நேர்மை போன்ற நற்பண்புகளின் பெயர்களை தொகுத்து பட்டியல் ஒன்று உருவாக்குக. ஸோ இந்த மாதிரியான குட் குவாலிட்டிஸ்லாம் இருக்குல்ல, அன்பு, வாய்மை, நேர்மைன்ட்டுன்னு. ஸோ இதெல்லாம் வந்து வச்சு ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணுங்கள், அதோட மீனிங்குடன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து அதோட ஆன்சரை வந்து டேப்லா ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த போயமோட புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன லெசன் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.